அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பான் ப்ரமோஷன். பான் ப்ரமோஷனா என்னென்னு பார்க்க போகிறோம். பான் ப்ரமோஷன்னா இந்த எல்லா பானுமே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே 2 கட்டம் நகரும், அப்புறம் ஒரு கட்டம், அப்புறம் ஒரு கட்டம், அப்புறம் ஒரு கட்டம். பான் லாஸ்ட்டு கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா லாஸ்ட் கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் பான் லாஸ்ட் கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா குயின் எடுத்துக்கலாம், இல்லை ரூக் எடுத்துக்கலாம், இல்லை பிஷப் எடுத்துக்கலாம், இல்லை நைட் எடுத்துக்கலாம். பான் லாஸ்ட் கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் குயின் எடுத்துக்கலாம், ரூக் எடுத்துக்கலாம், பிஷப் எடுத்துக்கலாம், நைட் எடுத்துக்கலாம். இந்த 4 பீஸில் ஏதோ ஒரு காயின் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்னது? பான் ப்ரொமோஷன். பானை ப்ரொமோட் பண்ணுறீங்க. போர் வீரன்லேருந்து இப்போ ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்கள்ல, இப்போ ஒரு ஒரு துறையில் ஒரு சின்ன வேலையில் சேர்ந்துருப்பார். அப்புறம் ஒரு வருஷமாக போக போக அவருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதாவது மேலே இருக்கிற பதவியில் போடுவாங்க. அதே மாதிரி போர் வீரன் இந்த லாஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டாக்கா நம்ம அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறோம். அதாவது பதவி உயர்வுனா அவருடைய பணியை பாராட்டியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறோம். அப்போ செஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் என்னது? பான் ப்ரொமோஷன். இந்த பான் ப்ரொமோஷன், இந்த பான் அங்கே மூவ் ஆன உடனே 8th ரேங்குக்கு மூவ் ஆன உடனே பவர் வந்துடும். சில பேர் விளாடுவாங்க ஒரு மூவ் கழித்து தான் பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போன உடனே அங்கே பானை வைக்காமே நீங்கள் பவர் எடுத்து வச்சிடலாம். அங்கே பான் போகுது, பானை வைக்கவே தேவையில்லை. நீங்கள் அந்த பானுக்கு பதில் பானை எடுத்துகிட்டு போய் அங்கே ரீச் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு காயின் வச்சிடணும். இப்போ நம்ம குயின் எடுத்துக்கலாம். குயின், இதுக்கு பேர் என்னது? பான் ப்ரொமோஷன். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு குயின் இருக்குது. இப்போ இன்னொரு பானை போயிட்டு ரீச் ஆகுது, 8th ரேங்க்குக்கு ரீச் ஆகுது. நான் இன்னொரு குயின் எடுத்துக்க முடியுமா அப்படின்னாக்கா, இந்த 8 பானுமே அங்கே போனாக்கா 8 குயின் கூட எடுத்துக்கலாம். 8 குயின் எடுத்துக்கலாம், 8 ரூக் எடுத்துக்கலாம், 8 நைட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நைட்டு, ஒரு குயின், ஒரு பிஷப்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லையே என்கிட்ட ஒரு குயின் தான் இருக்குது, நான் எங்கே குயினுக்கு போவேன் அப்படின்னாக்கா, நீங்கள் டோர்னமெண்ட்டில் விளையாடும்போது அங்கே ஆர்பிட்டர் அப்படின்னு இருப்பார், நடுவர் இருப்பார். செஸ்ஸில் நாம் என்னென்னு சொல்லணும்? ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லணும். ஆர்பிட்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா குயின் கொடுப்பாரு, ரூக் கொடுப்பாரு, அவர் நிறைய வச்சுருப்பார். சரிங்களா? சரி, அப்போ இந்த பான் இந்த லாஸ்ட்டு கட்டத்துக்கு போயிட்டா, ரீச் பண்ணிட்டாக்கா என்ன பண்ணலாம்? பானுக்கு பதிலாக குயின் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு குயின் வேணும் அப்படின்னா குயின் எடுத்துக்கலாம், ரூக் வேணும் அப்படின்னா ரூக் எடுத்துக்கலாம், பிஷப் வேணும்னா பிஷப் எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்னது? பான் ப்ரொமோஷன். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம்? என்பேசன்ட்னா என்னென்னா, இது ஒரு ஸ்பெஷல் மூவ். இப்போ என்பேசன்ட் என்னென்னா, பானை கேப்சர் பண்ணுறது. பானை கேப்சர் பண்ணுறதுக்கு பேர் என்னது? என்பேசன்ட். இப்போ என்பேசன்ட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ உங்கள் பான் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு நின்றுட்டுருக்கு. அதாவது ஆப்போனன்ட்டு கிட்ட போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க, அவன் வீட்டுக்கிட்ட போயிட்டு காத்திருக்கிறீங்க, அவன் வெளியே வருவான், நாம் அவனை வெட்டலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது அந்த காலத்தில் நடந்த போர் முறை தானே. அவங்க அரண்மனை வாசலில் போயிட்டு, அரண்மனையில் கோட்டைக்கு பக்கத்தில் போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இந்த போர் வீரன் வருவான், வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக கத்திலாம் வச்சுன்னு ரெடியாக தீட்டி எல்லாத்தையும் வச்சுன்னுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறான், நீங்கள் வந்ததை அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு கட்டம் நகர்ந்தால் நீங்கள் வெட்டலாம், அதாவது ஒரு அடி முன்னாடி வந்தாக்கா நீங்கள் வெட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு கட்டம் நான் வந்தாக்கா என்னை வெட்டிடுவாங்க அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் டக்குன்னு ஜம்ப் பண்ணி முன்னாடி போயிட்டான்.
பாராம்பா, நம்ம இவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம். இந்த ஒரு கட்டம் நகர்ந்து முன்னாடி வந்தால் நம்ம வெட்டலான்னு கத்தியெல்லாம் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா தீட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவன் ஒரு கட்டம் நகர்ந்து வராமல் 2 கட்டம் ஜம்ப் பண்ணி போயிட்டான். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, அவன் ஜம்ப் பண்ணும் பொழுதே நம்ம ஏர்லேயே ஒரு அம்பு விட்டு அவனை கொன்னுடலாம். ஏர்லேயே நம்ம ஒரு அம்பு விட்டு கொன்னுடலாம். இப்போ இதுக்கு பேர் என்னது? என் பேஷண்ட். இதுக்கு பேர் என்னது? என் பேஷண்ட். அவன் இங்கே ஒரு கட்டம் நகர்ந்து முன்னாடி வந்தானா நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். ஆனால் ஒரு கட்டம் நகராமல் 2 கட்டம் முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அவன் ஒரு கட்டம் நகர்ந்து வந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அவனை வெட்டிடலாம். இந்த பானை நம்ம பானை அங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு இன்டர்போசிங்கில் என்ன பண்ணணும்னா, இப்போ இன்டர்போசிங்கில் நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம். அவங்க 2 கட்டம் நகர்ந்து வராங்க. அடுத்த ஸ்டெப்பு நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பே நாம் மூவ் பண்ணி இந்த ரூலை அப்ளை பண்ணலாம். மூவ் பண்ணி கேப்சர் பண்ணலாம். இல்லை நீங்கள் கேப்சர் பண்ணலை, வேறு ஏதாவது காயினை மூவ் பண்ணுறதா இருந்தாலும் மூவ் பண்ணலாம். இந்த ரூலை அப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணணும், அடுத்த மூவே அவங்க 2 கட்டம் முன்னாடி வரும்பொழுதே அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணலாம். அடுத்த மூவே பண்ணணுமே தவிர ஒரு மூவ் கழித்து பண்ண முடியாது. இல்லீகல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இல்லீகல்னால் என்னென்னா, ரூலை பிரேக் பண்ணுறது. இல்லீகல் என்னது? ரூலை பிரேக் பண்ணுறது. செஸ்ஸில் என்னென்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ, செஸ் கேம் விளையாடுறதுக்கு என்னென்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? இல்லீகல். சில டோர்னமெண்ட்டில் ஒரு இல்லீகல் பண்ணாக்கா கேம் லாஸ் அப்படின்னு வைப்பாங்க. சில டோர்னமெண்ட்டில் எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இல்லீகல் வார்னிங், 2வது இல்லீகல் கேம் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஆப்போனண்ட்டு ஃபஸ்ட் இல்லீகல் பண்ண உடனே ஆர்பிட்ரேட்டை கூப்பிட்டு, அதாவது அங்கே இருக்கிற நடுவர்கிட்ட கூப்பிட்டு இல்லீகல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குறிச்சிக்குவாங்க ஒரு இல்லீகல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இல்லீகல் அவங்க பண்ண உடனே கேம் லாஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இல்லீகல்னால் என்ன நீங்கள் தப்பாக விளையாடிட்டீங்க அப்படின்னா கேம் லாஸ். சரிங்களா? நீங்கள் வின் பண்ணல, லாஸ் பண்ணிட்டீங்க, 0 பாயிண்ட் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ எல்லா கேமுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்குள்ளே தான் கேம் விளாட்ணும். சரிங்களா? இப்போ கிரிக்கெட் விளாட்றாங்க, பேட்டால் பந்து அடிக்காமல் நான் பந்து கையில் பிடிச்சி 6 லைன் தூக்கி போட்டாக்கா ஒத்துக்குவீங்களா? இப்போ கேரம் விளையாடிட்டுருக்கீங்க. கேரமில் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக்கரை வச்சு தான் அந்த காயின் எல்லாத்தையும், ஒயிட் காயின் பிளாக் காயின் உள்ளே போடணும். ஆனால் நான் எல்லாத்தையும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போய் போடுறேன், அது விளையாட்டு ஆகுமா? அந்த மாதிரி எல்லா கேமுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம மீறாமல் விளாடணும். ஆனால் செஸ்ஸில் என்னது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகம். அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணணும். சரிங்களா? இப்போ இல்லீகலாக என்னென்னு பார்க்கலாம். பான் ஒரு கட்டை தான் நகரும், இல்லை 2 கட்டை நகரலாம். ஆனால் நீங்கள் 3 கட்டை தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? இல்லீகல். குயின் ஜம்ப் பண்ணி போகாது, ஆனால் ஜம்ப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இல்லீகல். நைட்டு 1 2 திரும்பணும், ஆனால் நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்கன்னா இல்லீகல். அப்போ எந்த ஒரு ரூலையும் பிரேக் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? இல்லீகல். இப்போ செக்கில் இருக்கும்பொழுது கிங்கை தான் மூவ் பண்ணணும், கிங்கை சேவ் பண்ணணும். நீங்கள் கிங்கை சேவ் பண்ணாமல் வேறு எது காயினை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லீகல், கேம் லாஸ். சரி, இப்போ இல்லீகல்னால் என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.